இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான தக்காளி பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி பஜ்ஜி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மா இவங்கெல்லாம் நமக்கு தக்காளி பஜ்ஜி செஞ்சு கொடுப்பாங்க. இது ஒரிஜினல் தக்காளி சுவையிலே அப்படியே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் சுவை மாறாமல் எப்படி நல்லா அருமையாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமுங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்பூன்லேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு அது மட்டும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ அதில் 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 6 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு போடுங்க. பாருங்க, இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா பூண்டு நல்ல மனம் வந்துருச்சு. இப்போ இதில் இந்த சைஸில் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. இந்த கடைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச ரெட் சில்லி பவுடர். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஒரு 6 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வேண்டாம், பூண்டு மட்டும் தட்டி போட்டிங்கன்னா அப்போ தான் இந்த தக்காளியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். கொத்தமல்லி இலையை மட்டும் நல்லா போட்டுக்கலாம். தாராளமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். வெயிட் போட்டுடலாம். போட்டுட்டு இது ஒரு 6 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத அப்புறமா பார்ப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சான்ட்டு. குக்கரை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு ஒரு மத்தை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விடலாம்.
கடையும் போது இதுலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா குண்டு குண்டுன்னு நல்லா சாஃப்டான இட்லியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தக்காளி பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவோ இல்லை வந்து பொட்டுக்கடலை மாவு எதுவுமே நம்ம அரைச்சி ஊற்றல, வெறும் தக்காளியோட எசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க சுவையில் நல்ல ஜம்முன்னு அருமையாக இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க பாட்டிங்க அம்மாங்க செஞ்சு கொடுத்த மாதிரியே சுவையில் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.